உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட கடந்த செய்தியிலே பூமியிலே பிசாசுடைய கிரியைகள் பெருகி பாவங்கள் பெருகி மனுஷ சமுதாயம் தங்களை தாங்களே அழித்து கொள்ள போகிற அந்த சூழ்நிலைகளிலே தேவன் மனித வாழ்க்கையிலே குறுக்கிட்டு இவர்கள் தங்களை தாங்களே முற்றிலும் அழித்து கொள்ளாதபடி காக்க இறங்கினார் என்று சொன்னேன். எது நோவா காலத்து வெள்ளத்தில் அந்த நோவாவும் குடும்பம் தவிர மற்ற எல்லாரும் அந்த விழுந்து போன தேவதூதர்களுக்கும் மனுஷகுமார்த்திகளுக்கும் பிறந்த ராட்சதர்களாக இருந்தாங்க. அப்போ மீதி எல்லாம் மனுஷரே இல்லை, அவங்கெல்லாம் ராட்சத சந்ததி. தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க பிசாசு இப்படி ஒரு ஐடியா பண்ணுறான். ஸ்திரீயின் வித்தா அவர் எப்படி வருவார் பார்க்கலாம். அப்போ கடைசி நேரத்தில் கர்த்தர் வந்து நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றினார். பிறகு நோவா குடும்பம் மூலமாக பூமி எங்கும் மறுபடியும் மனுஷர்கள் பெருகினார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு மனுஷன் நிம்ரோதுன்னு ஒரு மனுஷன் எழும்பி அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். வேட்டைக்காரனை மிருகத்தை வேட்டையாடலை, மனுஷரை, தேவனுடைய மனுஷர்களை வேட்டையாடி கொண்டிருந்திருக்கிறான். அதாவது இன்றைக்கும் விசுவாசிகளை வேட்டையாடுகிற இந்த உலகத்தை ஆங்காங்கே வரலாற்றில் நடந்திருக்கிற காரியங்களை பார்த்துருக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கு ஒரு அந்தி கிறிஸ்து வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பானோ அதை செய்தான் அவன். அதாவது அந்தி கிறிஸ்துவோடைய முன்னோடியாக அந்த நிம்ரோது வந்தான் என்று சொன்னால் ஆச்சரியப்படாதிருங்கள். அவ்வளவாய் தேவனுடைய ஜனங்களை வேட்டையாடினவன். அவன் வந்து தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு சமமாக தேவனுடைய வானத்தை வானலாவ ஒரு கோபுரம் கட்டுறோம்னு சொன்னான். இந்த மனுஷர்களுடைய பெருமையெல்லாம் அதிகமாகிருச்சு. அப்போ இந்த மனுஷர்கள் எல்லோரும் கெட்டு போயிடுவாங்கன்னு நினச்சிதான் தேவன் இறங்கி வந்து அவருடைய பாஷையை தாறுமாறாக்கினார். அந்த விதத்தில் மனுக்குலம் முற்றிலும் தங்களை தாங்களே அழித்து கொள்ளாதபடி அவர்களை காப்பாற்றினார். அதில் தேவனுடைய திட்டமும் அங்கே, அதாவது புதிய வானம் புதிய பூமி வரணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, அப்புறம் தாவீதின் குமாரனா இயேசு வர்றதற்கு அதெல்லாம் வழி ஓப்பனாக வைக்கணும் இல்லையா? அதை தடுக்க விடக்கூடாது. அதனால் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் வந்தார், ஆங்காங்கே வேலை செய்தார். நோவா காலத்தில் நோவாவையும் குடும்பத்தையும் காப்பாற்றினவர். அந்த பாபேல் காலத்தில் அவங்க ஒருத்தரையும் அவர் கொல்லலை, ஆனாக்க பாஷையை தாறுமாறாக்கி மக்களை செதறி போக பண்ணிட்டார். பிறகு சோதம் குமாரா காலத்தில் ஓரின சேர்க்கையில் எல்லாரும் தங்களை தாங்களே கெடுத்து நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற போது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி அவர்களை அழித்து போட்டது. அதில் தப்பிய ஆள் ஒரே ஒரு ஆள், நம்ம லோத்து. அவனுடைய மகள்களை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக கூட இவர்களை கேலி செய்துட்டு போயிட்டாங்களாம். அவர்கள் பரியாசம் பண்ணார்களாம். லோத்தோடைய மனைவி கூட திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். லோத்தோடைய மகள்கள் 2 பேரும் லோத்து மூலமாக பிள்ளைகளை பெற்று அம்மோனியர் மோவாபியர் சபிக்கப்பட்ட சந்ததியை பெற்றாங்க. லோத்து ஒருத்தன் தான் அந்த இடத்துல காப்பாற்றப்பட்ட ஆள். அந்த ஒரு நீதிமான கர்த்தர் காப்பாற்றினார். அதனால தான் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆள் தான் நீதிமானா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அகாஸ்வேரு காலத்தில் இந்தி தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு, அவனுடைய நாட்களில் ஆமான்கிற ஒரு மனுஷன் யூதர்களுக்கு விரோதமாக பிளான் பண்ணி உலகத்தில் இருக்கிற, அதான உலகம் அந்த காலத்தில் 127 நாடு, அது எல்லாத்தையும் அகாஸ்வேரு ஆள்றான். அந்த அகாஸ்வேரோட ஒரு ஆர்டரில் உலகம் முழுவதும் இருந்த யூதர்கள் கொல்லப்பட்டிருக்க கூடும். ஆனால் கர்த்தர் குறுக்கிட்டார். ஒரு மொர்தெகாய், ஒரு எஸ்தர், அதெல்லாம் உங்களுக்கு கதை தெரியும். அதனால் அதை பற்றி நான் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே அந்த ஆமான்
மோர்தகாய்க்கு செய்து வைத்த அந்த தூக்கு மரத்தில் அவன் தூக்கு போடப்பட்டான். இந்த யூதர்களை கொல்ல வேண்டும் என்று இருந்த அந்த ஜனங்களை யூதர்கள் கொன்று போட்டாங்க. அப்படி நிலைமை மாறியது. இதை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ ஒவ்வொரு சிக்கலான சமயத்தில் கர்த்தர் தன்னுடைய திட்டம் நிறைவேறதை கரெக்டாக பார்த்துருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கூட தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை முறிக்கிறதுக்கு சுற்றிலுமா இருக்க எல்லா பிசாசு கூட்டமும் சேர்ந்து வேலை செஞ்சாலும் அது ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். உங்களை கொண்டு செய்யணும்னு வச்சுருக்கிற காரியங்களை உங்கள் மூலமாக செஞ்சிருவார். ஸோ பி போல்டு, தைரியமாக இருங்க. கர்த்தர் பெரியவரா, இந்த பிசாசு கூட்டமெல்லாம் சேர்ந்து பெரிய கூட்டமாக? அது ஒரு கர்த்தர். நீங்கள் அவரோட இருப்பீங்கன்னா, நீங்கள் கர்த்தரோட கூட இருந்தால் நீங்கள் தான் ஜெயிக்கிற ஆள். அதனால் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்வார். சரி, இப்பொழுது இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் என்று நீங்கள் வாசிப்பீர்கள். ஆதியாகமம் 12 அப்படி எழுதியிருக்கு. உலகத்தில் மறுபடியும், அதாவது நோவா காலத்தில் ஷெம், காம், யாப்பேத் 3 மகன்கள். அவங்க 3 மகன்கள் மூலமாய் உண்டான சந்ததிகள் பூமி எங்கும் பரவி பூமியை நிரப்பியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தா எல்லாரும் விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய தகப்பன் கூட விக்கிரக ஆராதனையில் இருந்தான் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் புறஜாதிகளாகி விட்டார்கள். தேவனுடைய ஜனம் என்று அங்கே எதுவும் இல்லை. ஆனால் அந்த சந்ததிகளில் பிற்காலங்களில் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் அவர்களெல்லாம் நோவா காலத்தில் அழித்த மாதிரி இங்கே அழிக்கலை. ஏன்னா நோவா காலத்தில் இருந்தது ராட்சதர்கள், இப்போ ஆபிரகாமுடைய காலத்தில் இருக்கிறது மனுஷர்கள். அதனால் இந்த மனுஷர்களை கர்த்தர் அழிக்கலை, ராட்சதர்களை மட்டும்தான் அழித்தார். அந்த சோதோம் கொமோராவில் எல்லாரும் ஓரின சேர்க்கையில் போய் மாட்டிட்டாங்க, இந்த லோத்துவை தவிர. அதனால் லோத்துவை காப்பாற்றினார், மற்றவங்கள போட்டு தள்ளிட்டார். ஆனால் ஆபிரகாமுடைய காலத்தில் அப்படி இல்லை, எல்லோரும் மனுஷர் தான். அங்கே எல்லாரும் புறஜாதிகளாய் வேறு மார்க்கத்தில் வேறு வழிபாடுகளில் இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். அந்த ஆபிரகாமோட அழைப்பு என்னன்னு ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த வார்த்தையை ஆபிரகாம்கிட்ட சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? பாபிலோன் தேசத்தில் ஊருங்கிற பகுதியில், மொசபொட்டேமியா அங்கே இருக்கிற அந்த பகுதியிலேருந்து நீ வாப்பா என் கூட. இங்கே இருந்தால் உன்னை கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க விடமாட்டாங்க. இந்த உங்களுடைய ஜாதி மத்தியில் இந்த ஊரில் இங்கே இருந்தேன்னா உன்னை விடமாட்டாங்க, வா அப்படின்னு சொல்லி நான் காட்டுற தேசத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவன் கர்த்தரை ஏற்றுக்கிட்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், அதை அவனுக்கு கர்த்தர் நீதியாக எண்ணினார். அப்போ அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு அவன் என்ன செஞ்சான்னு நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான். இன்றைக்கி நாமும் எப்படி ரட்சிக்கப்படுறான்? இந்த கர்த்தருடைய வார்த்தையை எப்படி ரட்சிக்கப்படுறோம்னு, இயேசு நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார், அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளையாவார்கள்னு எழுதியிருக்கே, அதை நம்ம விசுவாசா ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு யாருக்காவது கடவுளுக்கு போய் ஏதாவது காணிக்க போட்டோமா? இல்லை ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கேட்டோமா? வேறு என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யலை. இந்த உலக மனுஷர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறேன்னு என்னென்னமோ வித்தையெல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அது எதுவுமே பரிகாரம் ஆகாது. தேவனே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார். அதுதான் தேவனுக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பலியாக, பரிகாரமாக இருந்தது.
அந்த காரியத்துக்காக தான் இப்போ ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்றாரு மெதுவாக. ஆபிரகாமே, நீ இந்த ஜனங்களோட இருந்தேன்னா, உன் தகப்பன் வீட்டில் உன்னுடைய ஜாதி ஜனத்தோடு நீ அங்கே இருந்தேன்னா உன்னைய என் பிள்ளையா இருக்க விட மாட்டாங்க, இதையும் அதையும் சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க, அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போனார். அவனும் போனான். ஆனால் போன இடத்துலையாவது நிம்மதின்னு நினைக்கிறீங்க? போகிற வழியில் தகப்பன் கூடயே வந்து ஆறான்ல தங்கிட்டாங்க. சீரிய தேசத்தில் ஒரு பகுதியில் தங்கிட்டாங்க. அங்கே தான் பாருங்கள், ஆபிரகாமுடைய சந்ததி கொஞ்சம் பேர் தங்கிட்டாங்க. அந்த வகையிலால் தேராகுடைய அந்த வகையற அங்கே தங்கிட்டாங்க. அங்கே தான் பாருங்கள், பொண்ணு எடுக்கிறதுக்கு ஆபிரகாம் அங்கே ஈசாக்குக்கு பொண்ணு எடுக்க அங்கே தான் அனுப்புகிறான். சரி, அங்கே தங்கிட்டாங்க. அது கர்த்தருடைய திட்டத்தில் கொஞ்சம் லேட் ஆகிறதா ஆகுது. சரி, மறுபடியும் ஆபிரகாம் கிளம்பி வந்தான். வந்து கானான் தேசத்துக்கு வந்தால், எப்பா பெலிஸ்தர்கள் எல்லார் கர்த்தர் தேவ பயமில்லாத ஜனங்கள், அதனால் கடைசியில் என்னை கொண்டு போட்டுருவாங்க, நீ அழகாக இருக்க, உன்னை தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னை கொண்டு போட்டுருவாங்க, அதனால் கேட்குற பக்கமெல்லாம் நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அப்படி தான் உயிரை காப்பாற்றிக்கலான்னு ஆபிரகாம் நினைக்கிற அளவுக்கு அந்த ஊர் அவ்வளவு, அந்த ஜனங்கள் அவ்வளோ பயங்கரமானவர்கள். ஏன்டா அப்படி செஞ்சேன்னு அந்த பெலிஸ்தருடைய ராஜா கேட்கும்போது அபிமெலேக்கு கேட்குறான், இந்த இடத்துல தெய்வ பயம் இல்லைன்னு நான் பார்த்தேன், அதனால் என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று, என் மனைவியை எடுத்துக்கொண்டு என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று நினைத்து நான் இவளை சகோதரி என்று சொன்னேன்னு அவள்கிட்டையும் சொல்ல சொன்னேன்னு சொல்கிறான். அப்போ அந்த தேசத்து ஜனங்கள் எவ்வளவு பயங்கரமான ஆள்களாக இருந்திருப்பாங்க. தெய்வ பயம் இல்லாதவர்கள், எந்த அக்கிரமத்தையும் எந்த அநியாயத்தையும் செய்ய துணிந்தவர்கள். அப்படி ஜனங்கள் மத்தியில் போய் ஆபிரகாம் குடியிருக்க வேண்டியிருக்கு. சரி, அதுதான் பரவாயில்லனாக்க பெரிய பஞ்சம் வந்து விட்டது. பெரிய பஞ்சம் வந்த ஒருபாடு அவன் எகிப்து தேசத்தில் தானியம் இருக்குன்னு கேள்விப்பட்டு செழிப்பாக இருக்கு அங்கே போகலான்னு போனால், எகிப்து தேசத்தில் முதலுக்கே ஆபத்து அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அங்கே எகிப்து தேசத்து பார்வோன் எல்லாரும் வந்து இந்த ஆபிரகாமுடைய மனைவி அழகுள்ளவன்னு புகழ்ந்ததுனால அவளை பிடிச்சிட்டு வாங்கன்ட்டேன். அது என்ன ஆகிப்போச்சு, கடைசி கர்த்தரே குறுக்கிட்டு தான் அதை அந்த விஷயத்தில் காப்பாற்றினார். நீ ஏன் நீ வந்து எகிப்துக்கு வந்தேன்ன மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் திரும்பி வந்தான். திரும்பி வந்து அவன் எபிரோன்கிற ஊரில் தங்குறான். தொடர்ந்து அங்கே தான் இருந்திருக்கிறாங்க. சரி, அப்போ ஆபிரகாமை அழைத்தார். அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். அவனுக்கு சொன்னது போல் உடனே குழந்தை பிறந்துருச்சா? அங்கே தேவனுடைய திட்டப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு, ஈசாக்குக்கு யாக்கோபு, யாக்கோபுக்கு பிள்ளைய, அதில் யூதா கோத்திரம், அந்த யூதா கோத்திரத்தில் தாவீதின் குமாரனா தாவீதின் குமாரனா இயேசு வரணும். இம்புட்டு ப்ரோக்ராம் இருக்குது. இது கர்த்தருக்கு தான் தெரியும், இந்த மனுஷருக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆபிரகாம்கிட்ட சொல்லலை. ஆனால் ஒன்று சொன்னார், நீ உன்னுடைய குமாரனை கொடுத்தா நான் என்னுடைய குமாரனை கொடுப்பேன், அவர் வந்து உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணுவார், நீ அப்புறம் ரட்சிக்கப்படலாம், என்னுடைய பிள்ளையாகலாம், பரலோகத்துக்கு வரலாம், அப்படி கதைன்னு சொல்லிட்டார். அதனால தான் ஆபிரகாம் பற்றி இயேசு சொல்லும்போது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு. அப்போ இந்த ஒரு சென்டென்ஸு தேவன் ஆபிரகாமுக்கு எல்லா கதையும் சொல்லியிருக்கிறாருன்னு பார்க்குறான். சரி, எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு வேலை பார்க்குறான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தான். பிள்ளை பிறக்கலை. ஏன்னா பிள்ளை பிறந்தால் அப்புறம் ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிட கொடுப்பான். கர்த்தர் வந்து அவருடைய பிள்ளைய பலியிட கொடுப்பேன் பாரு, அப்புறம் இயேசு பிறந்துடுவார். அப்புறம் ரட்சிப்பு வந்துடும். பிசாசு அதை தடுக்கணுங்கிறான். அங்கே மனிதனுடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக பரிகாரம் செஞ்சுட்டா, இப்போ ஆதாம்கிட்டேருந்து பிடுங்கின அந்த அதிகாரம், பூமி ஆளக்கூடிய அதிகாரம் அவன்கிட்டருந்து போயிடும். அப்புறம் பூமியில் எப்போதுமே பர்மனெண்ட் அவனால் இருக்க முடியாது. அதனால் ஒரு ரட்சகர் எழும்பக்கூடாது, அந்த மேசியா வரக்கூடாது, தடுக்கணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான், இப்போக்கி பிள்ளை இல்லாமல் ஆக்கிட்டான். 75 வயதாவது ஆபிரகாமுக்கு அப்பவும் பிள்ளை இல்லை. அப்புறமும் உனக்கு பிள்ளையை தர்றேன்னு சொன்ன பிறகு 24 வருஷம் ஆயிடுச்சு, அப்பவும் பிள்ளை இல்லை.
அவனுக்கு மனசு விட்டு போச்சு. இன்னமே என்னத்தை பிள்ளை பிறக்கிறது, அதுக்கு முன்னாடியே ஆகார மூலமாக சேர்ந்து பிள்ளையை பெற்று கொடுன்னு அந்த சாராள் கேட்க, அந்த எகிப்திய பெண் மூலமாக, அடிமை பெண் மூலமாக ஒரு இஸ்மவேலை பெற்றுக் கொடுக்க, அதில் பெரிய லடாய் வந்து சண்டை வந்து கடைசிக்கு இஸ்மவேலையும் அந்த ஆகாரையும் துரத்தி விடுற நிலைமைக்கு போக எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம எல்லாம் நல்லா நடக்குதுன்னு நினச்சா எல்லாம் குழப்பமாக நடந்திருக்கு. ஆனால் தேவன் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றினார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எவ்வளவோ குழப்பங்களா? நீங்கள் ஆசைப்பட்டது போல் நல்ல காரியங்கள் நடக்கலையா? எனக்கு கூட தான் கர்த்தர் பேசுகிற மாதிரி தெரியுது. நீ நினச்ச மாதிரி ஒரு நற்காரியங்கள் நடக்கலை, எல்லாம் குழப்பமாக இருக்குது, சர்வ குழப்பமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கர்த்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அதுபோல் இன்றைக்கு நான் இப்பொழுது உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் விரும்பின மாதிரி காரியங்கள் நடக்கலை, அது எனக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாமுடைய விஷயத்தில் என்ன நடந்தது, எல்லாம் நல்லாவாக நடந்துச்சு. அது வீட்டில் எவ்வளோ குழப்பம். ஆகார் அங்கே ஆபிரகாமுடைய வீட்டில் ஆபிரகாமுடைய மனைவியாக நுழைகிறா. இது என்ன பெரிய சிக்கல் இல்லை. அது கடைசிக்கு என்ன நடந்தது, அந்த சாராள் சொன்ன வார்த்தையின்படி செய்ய சொல்லி கர்த்தரே ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டார், அந்த ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் வீட்டை விட்டு துரத்திருப்போம். ஐயோ, ஆபிரகாமுக்கு அது பெரிய வருத்தம். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, செஞ்சிட்டான். பிறகு 25 வருஷம், அதாவது ஆபிரகாமுக்கு 100 வயதாகும்போது ஈசாக்கு பிறக்கிறான். சாராளுக்கு அப்போ 90 வயது. அப்போ தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடாது என்று பிசாசு எவ்வளவு போராடுகிறான் என்பதை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிசாசு போராடி பிள்ளை இல்லாமல் ஆக்கினது போல் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்கள் இருக்க தானே செய்கிறாங்க. சில சமயத்தில் 10 வருஷம் கழித்து எனக்கு கர்த்தர் இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு விதத்தில் பிள்ளை இல்லைன்னு சொல்லி சபிக்கப்பட்ட பகுதி போல் தோணினாலும், ஆனால் ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு பெரிய ஆசீர்வாதமாக வந்துட்டான். ஈசாக்குக்கு கூட பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. கல்யாணம் ஆன பிறகு 20 வருஷம் பிள்ளை இல்லை. அதுக்கப்புறம் ஈசாக்கு வேண்டுதல் செய்தான், அப்பொழுது அங்கே குமாரர்கள் பிறந்தார்கள் பார்க்குறீங்க. யாக்கோபு 12 பிள்ளைகளை பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் அந்த யூதா கோத்திரத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார்னு தெரிஞ்சு யூதாவை பெரிய பாவியாக்கி விட்டான். கானானிய பெண்களை அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு போட்டிருக்கு. அங்கே தேவனுடைய திட்டத்தை கெடுக்கிறதுக்கு எம்பிட்டு வேலை பார்த்துருக்குறான். கடைசிக்கு அவன் ஒழுங்கற்றவனாக இருந்து தன்னுடைய மருமகளையே வேசின்னு நினச்சான். அந்த மாதிரி ஆடை அணிந்திருக்கிறான். வேசின்னு நினச்சி அவளை கூப்பிட்டு அவளோட இருந்து பெற்ற பிள்ளை தான் பேரேசு. அந்த பேரேசின் சந்ததியில் தான் மீதியெல்லாம் வருது. ஆக அந்த யூதாவை கர்த்தர் பின்னாடி அவனை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அவன் மனம் திரும்பி கசந்து அழுது ஓன்னு கதறி இருந்திருப்பான். இல்லாட்டா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிக்கிருவாரா? ஆனால் சொல்லியிருக்கிறாருன்னா அங்கே பெரிய மனம் திரும்புதல் உண்டாகிருக்கிறது. அங்கே யோசேப்பு மறுபடியும் அங்கே இருக்கிறான், உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அங்கே போகிறான். அப்போ கர்த்தரை தொழுது கொண்டான், கோலின் மேல் சாய்ந்து கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டான்னு பார்க்குறீங்க. அவனுக்கு இடையில் வந்த பிரச்சனைகள் மூலமாய் கர்த்தர் அவனை சந்தித்திருக்கிறார். உண்மையான மனம் திரும்புதல் அவனுக்கு உண்டாகிருக்கிறது. அதனால தான் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லிவிட்டு இது காலாகாலமாக என்னுடைய பெயராக இருக்கும்னு அவர் சொல்லிவிட்டார். அந்த வரியை நான் வாசித்து காட்டவா? யாத்ராகமத்தில் 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. அதோட விடல அவர், என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறையாய் தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை கொண்டு தனக்கு பேர் வச்சுக்கிட்டார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற நான் சொல்லிட்டு
என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம். அப்போ பாவியாக இருக்கிற மனுஷன் பேரை வச்சா இவர் தனக்கு பேர் வச்சுக்கிறவார். அப்படி யாரும் நடந்திருக்காது. அப்போ மனம் திரும்புதெல்லாம் ஒழுங்காக இருந்திருக்கும். சரி, ஓகே. இப்போ தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடிக்கு ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் ஆக்குனா, ஈசாக்குக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லை. யாக்கோபு ஏசா தன்னை கொன்று ஓட்டுருவேன்னு தேசத்தை விட்டே ஓடி போயிட்டான். அதுக்கு பிறகு அவங்க அம்மாவை அவன் பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா தான் அந்த ஈசாக்குக்கிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு இவனுக்கு வேஷம் போட்டு விட்றான். அவன் போய் ஏசா மாதிரி நடித்து ஆசீர்வாதத்தை பூரா வாங்கிட்டான். அதனால் ஏசா கொன்று ஓட்டுருவான்னு ஓடுறான். அப்போ எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாக நடக்குது. ஆனால் முடிவில் கர்த்தருடைய காரியம் நிறைவேறிச்சு. பார்த்தீங்களா? நான் அதான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய திட்டங்கள் தீர்மானங்கள் நிறைவேறும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பி போல்டு, பி ஹாப்பி. கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒழுங்காக இருங்க. சுற்றி எல்லாம் எல்லாம் தப்பாக நடக்கலாமா இருக்கும். ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் கூட சில காரியங்கள் தப்பாக நடக்கலாமா இருக்கும். ஆனால் யூ பி போல்டு. ஒரு நீதிமானாகிய லோத்தை காப்பாற்றினவர், ஒரு ஆபிரகாமை கொண்டு, அவனுடைய சந்ததியிலே வருகிற இயேசுவை கொண்டு உலகத்திலே மனம் திரும்புகிற யாவரையும் ரட்சிக்க தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி சிலுவையிலே பரிகாரம் செய்தவர், காரியத்தை நிறைவேற்றினவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றும்படி இடைபடுவார், வேலை செய்வார். எந்த பிசாசும் எந்த மனுஷனும் அதை தடுக்க முடியாது. திடன் கொள்ளுங்கள். ஆபிரகாமை அழைத்தது போல தான் உங்களையும் அழைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த அழைப்பை நான் வாசிக்கவா? திரும்ப வாசிக்கிறேன். ஆதியாகமம் 12 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்படி அழைப்பு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அங்கேருந்து பிரிச்செடுக்கிறது ஒன்று. இந்த உலகத்தை பாவியாக இருக்கிற ஜனங்கள்கிட்டருந்து பிரிச்செடுக்கிறதுக்காக தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா, இங்கே இருக்காத அப்படின்னு அழைத்தவர். அடுத்த வரியிலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அப்படி பிரிச்செடுக்கப்பட்டு வந்தால் தான் கர்த்தர் இவனை ஆசீர்வதிக்க முடியுது. நான் என் பாவ ஜனங்களோட இருப்பேன்னா நீயும் பாவியாக போயிடுவேன், கெட்டு போயிடுவேன். லோத்து பண்ண பெரிய தப்பு என்ன? அந்த சோதோம் கொமோராவில் போய் குடியேறினது தானே. அங்கே இருந்த ஜனங்க, தேசம் அழகாக இருந்துச்சு, செழிப்பாக இருந்தது, ஏதேன் தோட்டம் போல, கர்த்தருடைய தோட்டம் போல அப்படி சொல்லி இருக்குது. அழகான தேசம்தான். ஆனால் பாவிகள் நிறைந்த தேசம். அவன் தேசத்தோடைய அழகையும் செழிப்பையும் தான் பார்த்தானே ஒழிய மக்கள் பாவிகளாக இருக்கிறாங்களே, கிட்ட போனால் நமக்கு ஆகாது அப்படி அவன் நினைக்கல. அங்கே போய் குடியிருந்துட்டான். கடைசியில் ஜீவன் தப்போ ஓடி போயிட்டுருக்கான். பார்த்தீங்களா? தூதர்கள் ஓடிப்போ, அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படின்னா அதுவும் ஓடுறதுக்கு மனசு இல்லாமல் இருந்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து பயந்துட்டு ஓடி போயிட்டான், அது வேற. ஆனால் அவன் எங்கே போய் குடியிருந்தான்? பாவிகள் மத்தியிலே. அதனால் அவனுடைய பிள்ளைகள் மருமக்கள் மாதிரி இவங்களோட வரவே இல்லை. இவனுடைய பிள்ளைகள் கூட நமக்கு சந்ததி உண்டாகாது, தகப்பனுக்கு மதுவை குடித்து அந்த மனுஷனோட சேர்ந்து பிள்ளையை பெற்றுக்கலான்னு 2 பேரும் பிள்ளையை பெற்றார்கள். அதுதான் பாருங்கள், அமலேக்கியரும் மோவாபியரும் அம்மோனியரும் மோவாபியருமானார்கள். சபிக்கப்பட்ட சந்ததிகள். கடைசிக்கு லோத்தின் மனைவி, ஐயோ நம்ம தேசம் அழிதா அப்படின்னு பார்த்து திரும்பி பார்த்தாலாம். திரும்பி பார்த்தான்னு சும்மா திரும்பி பார்த்ததை சொல்லலை, அவன் மனசில் திரும்ப அந்த தேசத்துக்கே போயிட்டானா, அங்கே தான் போகணுன்னு. திரும்பி பார்த்தாள், உப்பு தூணானாள்.
இப்போவும் கூட இஸ்ரவேல் தேசத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு இதை காமிச்சு இதுதான் லோத்தின் மனைவின்னு காட்டுவாங்க. நல்லா ஜோக் அடிக்கிறீங்கப்பா அப்படின்னு நான் நினச்சிக்கிருவேன். ஓகே, ஆனால் அந்த வரலாற்று சம்பவம் பற்றி ஏதோ ஒன்று அங்கே இருக்கிறது. அங்கே லோத்தின் மனைவி உப்பு தூணானாள் அப்படின்னு. இதெல்லாம் சம்பவங்கள், கதை இல்லை. இன்றைக்கு நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தில் போனீங்கன்னா பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரவேலுடைய ஊர்கள் பேர்கள் எல்லாம் அங்கே பார்க்கலாம். நீங்கள் நாசரேத்து பார்க்கலாம், பெத்லகேம் பார்க்கலாம், எருசலேம் அந்த பைபிளில் சொல்லியிருக்க அவ்வளோ ஊர்களும், அந்த 50 ஊர்களும் அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் கதை இல்லை. இப்படி ஆபிரகாமுடைய அழைப்பு கதை இல்லை. அந்த உன் தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு வான்னு அழைத்து அவனை ஊர் என்கிற அந்த பாபிலோன் பகுதிகளிலேருந்து அழைச்சி, மெசொப்பொத்தாமியா அங்கேருந்து அழைச்சி அவனை கானான் தேசத்தில் குடியேற்றுகிறாரு. அங்கே சொல்கிறாரு, இந்த தேசத்தில் உனக்கு எந்த அளவுக்கு முடியுமா நட, உன் கால் பட்ட இடமெல்லாம் உன் சந்ததிக்கு கொடுப்பேன், உனக்கு இல்லை உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொன்னார். கொடுத்தாரு கடைசியில். இன்றைக்கு இஸ்ரவேல் நாடு என்ன? இன்றைக்கி அங்கே பெரிய போராட்டம் நடக்குது, இது எல்லையா அது எல்லையான்னு. ஆனால் பைபிளில் எழுதுனது தான் எல்லை. பைபிளில் 12 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் பகிர்ந்தளித்த அந்த எல்லை கோடுகள் பைபிளில் எழுதியிருக்கிறது. இன்றைக்கி இஸ்ரவேலருக்கு ஒரே ஆதாரம், எங்கள் தேசம் இது பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்னு அவங்க அதை கேட்குறாங்க. ஆனால் பாலஸ்தீனர்கள்லாம் அங்கே போய் குடியிருந்துக்கிட்டு இது எங்களுக்கு தான், நாங்கள் உலக காலம் குடியிருந்தோம், இஸ்ரவேலுங்கிற பேர் கூட இல்லாமல் இருந்துச்சு, அது பாலஸ்தீனான்னு இருந்துச்சு, நாங்கள் தான் குடியிருந்தோம், இது எங்களுக்கு தான் குடியிருந்தோம்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இது ஒரிஜினலாக எங்கள் இடம்னு கர்த்தர் எங்களை வச்சுருந்தாருன்னு சொல்லி அதில் இஸ்ரவேலர் கேட்குறாங்க. வர்ற கதையெல்லாம், வரப்போகிற வரலாற்று கதையெல்லாம் கேட்போம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கர்த்தர் அவர் வேலையை பார்ப்பார். கடைசியில் 1000 வருஷ அரசாட்சியிலே இஸ்ரவேலருக்கு அவர் கொடுத்திருந்த எல்லா பகுதிகளையும் அவர் கட்டாயம் கொடுப்பார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற நீங்களும் நானும் கூட அங்கே அந்த சமயத்தில் 1000 வருஷ அரசாட்சியில் இயேசுவோடு கூட இருப்போம் என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியான அதற்காக நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் மூலமாக இந்த காரியத்தை செய்வார். ஆக ஆபிரகாமை அழைத்தவர் அவனுக்கு இன்னொரு காரியத்தையும் சொன்னார், அதையும் வாசிச்சிட்றேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய மனுஷனே மனுஷியே, சகோதரனே சகோதரியே, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை சபிக்கிறவனே சபிப்பார். உனக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும், பூமியில் உள்ள வம்சங்கள் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னாரு. அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, தாவீது, அப்புறம் தாவீதின் குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு. பூமியில் இருக்க எல்லா ஜனங்களும் இயேசு மூலமாக ரட்சிக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் அப்படி தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அது ஒரு பெரிய பிளான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றார் போல் ஒரு பிளானை கர்த்தர் நமக்கு வச்சுருக்கிறாரு, நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வச்சுருக்கிறாரு. அதை செய்வார். தோற்றத்தில் பார்த்தா எல்லாம் தாறுமாறாக நடக்குதே அப்படின்னா இல்லை, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி சரியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆதலால் பி போல்டு, தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தாவீது கூட தன்னுடைய மனைவி பிள்ளைகளும் அவனோட கூட இருந்த எல்லாருடைய பிள்ளைகளும் மனைவிகளை கொண்டு போகப்பட்டார்கள், சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அமலேக்கியர்கள் வந்து சிறைப்பிடித்து போனார்கள் கேட்டபோது பெலன் போகும் மட்டும் அழுதான். கடைசியில் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தர் போனார், அவன் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவருடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். திடன் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அழைத்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். திடன் கொள்ளுங்கள், தைரியம் கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள் முன்னேறுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.